இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். அன்பர்கள் அடியார்களுடைய திருவடி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது திருப்பாவை திருவெம்பாவை ரெட்டியப்பட்டி சுவாமிகளுக்கான திருப்பள்ளி எழுச்சி பாடல். நம்ம மார்கழி பிறந்ததுலேருந்து பதிவுகள் சில பதிவுகளாக இதுதான் போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி 11வது நாளாக இந்த பதிவை போடுறோம். ஆண்டாள் நாச்சியார் பாடியது திருப்பாவை, மாணிக்கவாசக பெருந்தகை பாடியது திருவெம்பாவை. இந்த 2 பாடல்களும் நிறைய பாடகர்கள் பாடியிருக்காங்க. நிறைய அறிஞர்கள் பொருள் விளக்கம் சொல்லியிருக்காங்க. இதை நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதனால் நான் என்னோடய சிற்றறிவுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எளிமையாக கொஞ்சமாக தான் சொல்கிறேன். மற்ற அறிஞர்களைப் போல் எனக்கு மிகப்பெரிய விளக்கம்லாம் சொல்ல தெரியாது. கொஞ்சம் தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். சாதாரணமாக அன்பர்கள் எடுத்துக்கணும். இப்போது திருக்குறளுக்கு பல பேர் உரை எழுதியிருக்காங்க. பரிமேலழகர் உரை எழுதினதும் இப்போது சமீபத்து காலம் வரை ஒரு அம்மையார் கூட உரை எழுதியிருக்காங்க. பட்டிமன்ற பேச்சாளர், தனி உரை வழங்கக்கூடியவங்க, அதுபோல் பல பேர் எழுதியிருக்காங்க. அதனால் சுலபமான உரைகளும் இருக்குது இல்லையா. புலியூர் கேசிகன் உரைனா எளிமையாக பசங்க படிக்கிற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு இருக்குது. இப்போ கல்லாடன் ஒருத்தர் எழுதியிருக்கார். அவர் எனக்கு உறவுக்காரர். அது எல்லாமே எளிமையான, சில உரையாசிரியர்கள் எளிமையாக எழுதுகிறாங்க. அது எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக. அதுபோல் என்னோட இந்த திருப்பாவை திருவெம்பாவை விளக்கத்தை அன்பர்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். என்னோட நோக்கம் ரெட்டியப்பட்டி சுவாமிகளுக்கான திருப்பள்ளி எழுச்சி பாடலை சொல்கிறதே சொல்கிறோம். மார்கழி மாதமாக இருக்குது, அதனால் திருப்பாவை திருவெம்பாவையை நம்ம சேர்த்துக்குவோம் அப்படின்றதுக்காகத்தான் இந்த பதிவில் இதோடையும் சேர்த்து போட்டுட்ருக்கேன். 3யுமா திருப்பாவை திருவெம்பாவை சுவாமிகளோட திருப்பள்ளி எழுச்சி பாடல். இப்போ நம்ம திருப்பாவை பாடலை பார்க்கலாம். கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்வம் பொற்கொடியே, புற்றரவு அல்குள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமாரெல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். கோகுலம் அப்படின்னாலே அங்கே பசுவினம். பசு நிறைய கூட்டமாக இருக்குன்னா கட்டாயமாக கன்றுக்குட்டிகள் நிறைஞ்சு இருக்கும். கறவை பசுக்கள் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா. அந்த பசுக்கூட்டங்கள் நிறைஞ்சி இருக்கக்கூடிய, கன்றுகளோடு இருக்கக்கூடிய கறவை பசுக்கள் இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கும்? பலசாலிகளாக இருப்பாங்க. அவங்களாம் செல்வந்தர்களாக இருப்பாங்க. சிலப்பதிகாரத்தில் கொண்டு போய் கவுந்தியடிகள் ஒரு இங்கேருந்து கோவலன் கண்ணகி கதை உங்களுக்கே தெரியும். அந்த கோவலன் கண்ணகியை ஒரு இடத்துல மதுரைக்கு போகிறாங்க. மதுரையில் இவங்களுக்கு கண்ணகிக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த இடத்துல ஒரு தட்டை அடைக்கலமாக கொடுக்குறாங்க கவுந்தியடிகள். அதாவது இவங்க இங்கே இருக்கட்டும், தங்கி இருக்கட்டும், இடம் கொடு அப்படின்னு ஒரு ஆட்சியர் வீட்டில். அந்த அம்மா பால் கறந்து விற்கிறவங்க. அவங்கள இளங்கோடிகள் சொல்கிற போது கோவலர் வாழ்க்கையோர் கொடும்பாடியில் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்த ஆகாத்து ஓம்பி ஆப்பயன் அளிக்கும் கோவலர் வாழ்க்கை கொடும்பாடியில் அப்படின்ற மாதிரி இவங்க பசுக்கூட்டங்களை, ஒரு உயிரினத்தை காப்பாற்றுறாங்க. அதோட தொடர்புடையதாக இருக்கும் விவசாயம்.
அந்த ஆயினங்களுக்கு தீனி வேணும் இல்லையா, அதுக்கு அவங்க விவசாயம் பண்ணுவாங்க. அதோட புல்லை எடுத்து அதோட வைக்கோலை எடுத்து ஆவினங்களுக்கு தீனியாக போடுவாங்க. அப்போது ஆவினங்களோட மலக்கழிவுகளை நிலத்துக்கு எருவாக போடுவாங்க. அவங்களுடைய தொழில் விவசாயமாக இருக்கும், கறவை இனங்களை பாதுகாக்கிறதா இருக்கும். பல உயிரினங்களை பாதுகாக்கிறாங்க. பல குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் பால் அப்படின்ற ஒரு பொருளை கொடுத்து பல பேருக்கு உதவி செய்கிறாங்க. அதோட நில வளத்தையும் பெருக்கிறாங்க. இப்படி எல்லாம் ஒழுங்காக இருக்கிறப்போ செல்வ வளம் அதிகமாக இருக்கும், இயற்கை வளம் நல்லா இருக்கும். ஏன்னா பசுவினங்களுக்கு தேவை தண்ணீர். அந்த தண்ணீரை தேக்கி வைக்கிறது எப்படி அப்படின்ற வித்தை அவங்களுக்கு தெரியும். நீர்நிலைகள் வேணும் கட்டாயமாக. இவ்வளவு பசுக்கூட்டம் இருக்குன்னா நீர்நிலைகள் வேணும். நீர்நிலைகள்னால் ஒரு குளம் இருக்குது, ஏரி இருக்குன்னா அதில் நீர் தேங்க போகுது இல்லையா, அப்போது அதுக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் அவங்க பண்ணுவாங்க. அப்போ அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இயற்கையோடு இயைந்த வாழ்வு இல்லையா. அதனால் கோவலர் வாழ்க்கையோர் கொடும்பாடியில் அப்படின்வார். அதுபோல் இந்த கோகுலத்தில் கன்றுகள் நிறைய இருக்குது. அந்த கன்று குட்டிகள் தொல்றதும் ஓடுறதும் கத்துறதும் ஒரு இனிமையாக இருக்கும். அது துள்ளி ஓடுறப்ப மான் மாதிரி இருக்கும். பிறந்த கன்றுக்குட்டி ஓடுறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். வளர வளர அதோட வேகம் குறைஞ்சிடும். பிறந்த கன்றுக்குட்டி அந்த நடக்க ஆரம்பிக்குதுல்ல, பயங்கர வேகமாக துள்ளும். துள்ளி துள்ளி ஓடும். அது மான்குட்டியாக கன்றுக்குட்டியான்னு சந்தேகமாக இருக்கும். அவ்வளவு அழகாக இருக்கும் அது துள்ளி ஓடுறப்போ. பல பசுக்கள் பல கன்றுகள் நிறைஞ்ச இடத்துல ஒவ்வொன்றும் ஒரு ஒரு வண்ணமாக இருக்கும். ஒரே நிறமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு வேறுபாடு அளவில் பால் கறக்கும். எல்லாமே வித்தியாசமாக இருக்கும், ஒரு ரசனையாக இருக்கும். அதோட குரல் ஒரு மாதிரி, அந்த கன்றுக்குட்டியோட குரல் ரொம்ப இனிமையாக இருக்கும். தாய்ப்பசுவுக்கு பால் நிறைஞ்சி போச்சுன்னா, மடி நிறைஞ்சி போனால் கன்று அழைக்கும். கன்று பசி எடுத்தால் தாயை அழைக்கும். அந்த குரல் நல்ல வித்தியாசமாக தெரியும். ஓ, இப்போது கன்றுக்கு பசி நேரம் அப்படின்றது அதோட குரலில் தெரியும். தாய்ப்பசுவுக்கு மடி நிறைஞ்சி போனால் கன்று அழைக்கும். அந்த குரல் வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப அழகான நிகழ்வுகள் அதெல்லாம். அப்படி இயற்கையோடு சேர்ந்த வாழ்வு இருக்கிறதுனால அங்கே ரொம்ப செல்வ வளமும் இருக்கும், நல்லா இருக்கும். அந்த கன்றுகளோட கூடிய கறவை பசு கூட்டங்களை உடையவர்களும் பகைவர்களின் வலிமை கெடும்படி அவங்களுக்கு பயம் இருக்காது, தைரியம் இருக்கும், உடம்புல வலிமை இருக்கும். நோஞ்சானாலாம் இருக்க மாட்டாங்க. வெண்ணெயெல்லாம் பால் தயிர் எல்லாமே நல்ல பொருட்கள். அதை சாப்பிட்டா வலிமையும் இருக்கும். அவங்களே சுயமாக உழைக்கிறாங்க எல்லாரும். அதனால் உடலில் வலிமை இருக்கும், சக்தி தேவையான அளவுக்கு இருக்கும். உழைப்பால் உடம்பு நல்ல திண்ணுன்னு இருக்கும். அவங்கெல்லாம் மனசுலையும் பயம் இருக்காது. யாருக்காகவும் அவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவங்களை எதிர்பார்த்து அவங்களுடைய வாழ்க்கை அமையலை. அதனால் எப்படி இருப்பாங்கன்னா தைரியமாக இருப்பாங்க, வலிமையாக இருப்பாங்க. பகைவர்கள் இவங்கள பார்த்தா தான் பயப்படணும். பகைவர்கள் இவங்கள பார்த்தா பயப்படணும். ஒரு நாட்டு மன்னர் இன்னொரு நாட்டு மேலே போர் தொடுக்கணும்னா முதல்ல ஆணிரை கவர்தல் அப்படின்னு தான் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு நாட்டோட செல்வம் அவங்களோட ஆணிரைகளை பொறுத்து தான் இருக்கும். அதனால் அதை கவர்ந்தால் இந்த மன்னர் என்ன பண்ணுவார், என்னோட ஆணிரை அவன் கவர்ந்தானேன்னு போய் மீட்டுட்டு வர போவார். அது சண்டையை தொடங்குற முறை அது. அதுபோல் அதுதான் முக்கியமான விஷயம். அப்படி இந்த பசுக்கூட்டங்களையும் கன்றுகளையும் வளர்க்கக்கூடியவங்க இருக்காங்களே, பகைவர்களுடைய வலிமை கெடும்படி தைரியமாக இருப்பாங்க. அவங்க இருக்கிற இடங்களில் போய் யாராவது போர் செய்தாலோ இவங்க பயப்படவே மாட்டாங்க, வலிமையாக போரிட்டு ஜெயிப்பாங்க. குற்றங்கள் ஏதும் இல்லாதவர்கள். அதான் சொன்ன கோவலர் வாழ்க்கையோர் கொடும்பாடியில்னு சொல்கிற மாதிரி அவங்க குற்றமில்லாத வாழ்க்கை வாழக்கூடியவர்கள். யாருக்கும் எதுவும் கெடுதல் நினைக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு தான் உண்டு, தான் வேலை உண்டு. அவங்களுக்கு சதா உழைப்பு இருக்கும். விடியல் எழுந்தாங்கன்னா அந்த மாட்டை கவனிக்கிறதும்
கன்றுகளை கவனிக்கிறதும், பால் கறக்கிறதும், அந்த பாலை தயிராக காய்ச்சறதும், உரைக்கிறதும், வெண்ணெய் சிலுப்புறதும், அதை வியாபாரம் பண்ணுறதும், அது பல பேருக்கு இலவசமாகவே கொடுப்பாங்க. நிறைய குழந்தைகளுக்கு இலவசமாக கொடுப்பாங்க. தேவைப்படுறவங்களுக்கு காசுக்கும் கொடுப்பாங்க. ரெண்டும் இருக்கும். யாரும் அதுக்கெல்லாம் தயங்கவே மாட்டாங்க. அது மாதிரி இவங்களுடைய வாழ்க்கையில் குற்றங்கள் ஏதும் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கோவலர்கள் குலத்தில் பிறந்த பொற்கொடியே, நீ இப்படிப்பட்ட குலத்தில் பிறந்த பெண்மணி, காட்டில் தன்னிச்சையாய் திரியக்கூடிய மயில் போன்றவளை. மயில் அழகான உருவம் கொண்டது. அதோட தோகை விரிக்கிறப்போ அந்த மயிலை அப்படியே பாருங்கள், பிரணவ வடிவம். அதில் டிபட்டி சுவாமிகள் ஒரு பாடலில் சொல்லுவார், உனக்கு பிரணவ வடிவத்தை கொடுத்தாருல இறைவன், அந்த நன்றியை நினச்சாவது ஆடிவா மயிலே அப்படின்வார். வேறு எந்த பறவைக்கும் மிருகத்துக்கும் பிரணவ வடிவம் கிடையாது. இந்த மயிலுடைய அமைப்பில் வேறு ஒரு பறவை கிடையாது. கானமயிலாட கண்டிருந்த வான்கோழி, அது இத்தினோண்டு வாள், ஒரு ஜான் கூட இருக்காது. அதுவும் அது மாதிரி விரிச்சிக்கும், தன்னோட தோகையை விரித்து அழகு பார்க்கும். அதுவும் ஒரு அழகு தான். நான் மயில் போல் இன்னொரு பறவை எதுவுமே கிடையாது. எவ்வளோ பெரிய பெரிய பறவைகள் இருந்தாலும், ஆஸ்ட்ரிச் மாதிரி ஏராளமான பறவைகள் இருக்குது. வெளிநாடுகளில் இன்னும் பெரிய பறவைகள் நாங்கள் பார்த்தோம். அது மாதிரி எவ்வளவு பெரிய பறவை இருந்தாலும் மயிலுடைய அழகு, மயிலோட வண்ணம் வேறு எந்த பறவைக்கும் அமையலை. பச்சை கிளி ஒரு ரகம், பஞ்சவர்ண கிளி ஒரு ரகம், மயில் ஒரு அழகு. அதோட அழகு அது அழகு தான். அப்படிப்பட்ட மயிலுக்கு ஓமையாக இந்த பெண்ணை சொல்கிறாங்க. பொற்கொடியே, கோவலர்களுடைய குலத்தில் பிறந்த பொற்கொடியே, காட்டில் தன்னிச்சையாக தெரியக்கூடிய மயில் போன்றவளே, எல்லாரும் எழுந்து வா, இப்போது நீ தூங்கினது போதும், எழுந்து வா. யாரெல்லாம் வந்திருக்கோம் தெரியுமா? சுற்றத்தாரும் தோழிகளுமாகிய எல்லோரும். இதில் இந்த நாங்கள் எழுப்புறதுக்கு வந்தோம்ல, உன்னோட சுற்றத்தாரும் இருக்கோம், தோழிமாரும் இருக்கோம். அப்படி இருந்து உன்னோட முன்வாசலில் வந்து சேர்ந்து இந்த திருமாலுடைய கண்ணனுடைய திருநாமத்தை பாடிட்டுருக்கோம். நாங்கள் இப்போ எல்லாரும் இங்கே வந்திருக்கோம், பாட்டை பாடிட்டுருக்கோம். நீ என்னடான்னா அசையாமல் பேசாமல் உறங்கிட்டு இருக்க, ஏன் இப்படி பண்ணுற? எழுந்து வா அப்படின்னு கூப்பிடக்கூடிய அந்த பாடல் மிக அருமையான பாடல். அதில் எவ்வளவு இயற்கையான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் அப்படின்றது ரொம்ப பின்னாடி காலம் போக போகத்தான் செயற்கை அதிகமாச்சு. விஞ்ஞான வளர்ச்சிக்கு பிறகு தான் ரொம்பவும் செயற்கை அதிகமாச்சு. அதே மாதிரி இப்போ நாம் அடுத்தது திருவெம்பாவை பாடலை பார்க்க போகிறோம். அதுவும் மிக அருமையான பாடல். மாணிக்கவாசகர் உருக உருக அழுது அழுது பாடுறவர், அவருக்கு சொல்லவா வேணும்? மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரென்ன கையால் குடைந்து குடைந்துன் கழல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான். நாங்கள்லாம் வழி வழியாக அடியார்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆரழல் போல் செய்யா வெந்நீராடி செல்வா சிறுமருங்குல் மையார் தடங்கண் மடந்தை மணவாளா, ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம், எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய். இறைவனையே நேரடியாக அழைக்கக்கூடிய, நீராட ஆரம்பிக்கிற, அதாவது புறப்படுறாங்க அவங்க எல்லாம் இறைவனுக்கு நேராக பிரார்த்தனை வைக்கிறாங்க. அங்கே அழகிய மலர் சோலைகள் இருக்குது, பொய்கை இருக்குது. பொய்கை இருக்கிற இடத்துல, நீர் வளம் இருக்கிற இடத்துல மலர் செடிகள்லாம் இருக்கும் இல்லையா? நிறைய விதவிதமான அந்த கரை ஓரம் நீர் வளத்துக்காகவே நிறைய செடிகள் வளரும். வண்டு அந்த மலர்களில் இருக்கிற தேனை எடுக்கிறதுக்கு வண்டுகள் வரும். இப்போ அந்த இடம் எப்படி இருக்குன்னா, பொய்கை இருக்குது, நீர்நிலை இருக்குது. அந்த நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் நிறைய மலர்கள், அதாவது வனம், அதாவது மலர் வனம் நிறைய அந்த கரையோரம் வளர்ந்து மலர்கள் பூத்து குலுங்கிட்டு இருக்கு. அந்த மலர்களில் இருக்கிற தேன் எடுக்கிறதுக்கு வண்டுகள் வந்து
ரீங்காரம் பண்ணும். எந்த தேனியும் நேராக போனோடனே அப்படியே உட்காராது. அங்கே போய் அது அழகாக அப்படியே ஒய் ஒய் ஒயின்னு சுத்தம். அந்த இசை மென்மையான ஒரு அழகான இசை. அது மாதிரி போய் தான் உட்காரும். அதோட அந்த உணர்வு எந்த மலரில் எங்கே தேன் இருக்குது, எங்கே போய் உட்காந்தா எடுக்கலாம் அப்படின்னு ஆய்வு நடத்துவார் அவர். அந்த மலரை சுற்றி சுற்றி அப்படியே ரவுண்ட் அடித்து ஆய்வு நடத்தி அப்புறம் போய் உட்காந்து அவருடைய அந்த உறிஞ்சுக்குழலை விட்டு அழகாக தேனை சக் பண்ணி எடுத்துப்பார். அந்த சத்தம் அது எல்லாம் இப்போ மலர் கண்ணுக்கு அழகு, வண்டுகளுடைய அந்த ரீங்காரம் காதுக்கு இனிமை. இப்போ அந்த பொய்கை அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ இவங்க போனவங்க என்ன செய்கிறாங்க, பொய்கையில் இறங்குறாங்க. பொய்கையில் இறங்குறவங்க அப்படியே பொறுமையாக அப்படி போய் படிப்படியாக கை வச்சு, நீச்சல் பழகிட்டவங்களுக்கு பொறுமையாக இறங்குறது பிடிக்காது. புதுசாக தண்ணியில் கால் வைக்கிறவங்க தான் பொறுமையாக இறங்குவாங்க. பொறுமையாக இறங்குனா குளிராக இருக்கும். அந்த விடியல் நேரத்தில் பொறுமையாக இறங்குனா அந்த சில்னஸ், அந்த குளுன்னு இருக்குல்ல, அது பொறுமையாக உடம்ப கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஃபீல் இருக்கும். அப்படியே இந்த தண்ணியில் குதித்தோன்னு வச்சுங்க, குளிரே தெரியாது. தண்ணீர் என்ன தான் பனி நேரமாக இருந்தாலும் தண்ணியில் ஒரு லேசான வெது இருக்கும். அந்த வெதுப்பு துடும்னு பாஞ்சாதான் ரொம்ப அருமையாக இருக்கும். பொறுமையாக இறங்குனா கஷ்டமாக இருக்கும். அதனால் இவங்க போகிறவங்க அதெல்லாம் தெரிஞ்சவங்க, அதுலேயே பழகினவங்க இல்லையா. முகேர்ன்ற ஒலி உண்டாகும்படி தண்ணிக்குள்ளே குதித்து உடஞ்சி, அதாவது நீச்சல்னாலே கையால் இப்படி தள்ளினாதான் நீச்சல் இல்லையா. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, முகேர் என்னும் ஒலி உண்டாகும்படி தண்ணீரை உடைந்து நீராடி இது அந்த சரீரம் செய்யுது. தண்ணியில் குதித்தாங்க, அப்படியே திடும்னு தண்ணியில் பாஞ்சாங்க, கையால் இப்படி அலைஞ்சி தண்ணியில் குளிக்கிறாங்க. அது உடம்பு செய்யுது. ஆனால் அவங்களுடைய மனசு என்ன செய்யுது, உன் திருவடிகளை பாடி பரம்பரை அடிமைகளாக நாங்கள் வாழ்ந்தோம். நாங்கள் இந்த வேலையை செய்கிறப்போ பொய்கையை ரசிச்சுக்கிட்டே போனோம். தண்ணிக்குள்ளே போய் குதித்தோன்னா எங்களோட மனசு உன்னோட திருவடிகளைத்தான் பாடி நாங்கள் பரம்பரையாக அடிமைகளாக வாழ்ந்துட்டுருக்கோம். உன்னோட அடிமைகளாக வாழ்ந்துட்டு இருந்தோம். எரியிற நெருப்பு போல சிவந்த மேனியை உடைய சிவபெருமானே, நீ சிவந்த மேனி, நெருப்பு போன்ற சிவந்த மேனி. ஆனால் அணிஞ்சிருக்கிறது வெந்நீர், சிவப்பும் வெள்ளையும் எவ்வளவு அழகாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள். அப்படியே கற்பனை பண்ணி பார்த்தாலுமே எவ்வளவு ஒரு அழகு. இந்த பொய்கையை கற்பனை பண்ணால் அது ஒரு அழகு, சிவனை கற்பனை பண்ணால் சிவபெருமானுடைய அந்த மேனியும் அதில் திருவெண்ணீரும் ரொம்ப அழகாக இருக்கும். திருவருட்செல்வனே, அருள் வழங்கக்கூடியவனே, உன் பக்கத்தில் யார் இருக்காங்க தெரியுமா? மெல்லிய இடை, மை தீட்டிய பெரிய விழிகள், அப்பேற்பட்ட உமையம்மையை உன்னோட கூட வச்சிருக்கிற உமையம்மையின் தலைவனே, இடபாகம் கொடுத்தவர் இல்லையா, உமையம்மைக்கு தலைவனே, எம்பெருமானே, உயிர்களை ஆட்கொண்ட உன்னோட திருவிளையாடல் இருக்குல்ல, அந்த விளையாட்டில் நாங்களும் சந்தேகம் இல்லாமல் நற்கதி அடைஞ்சிருக்கோம். உன்னோட திருவிளையாடலில் நாங்களும் நிறைய நல்லதை அனுபவிச்சிருக்கோம். அதோட உங்களோட திருவிளையாடல் மகிமைகளை நாங்கள் அனுபவித்து சந்தோஷப்பட்டிருக்கோம், நற்கதி அடைஞ்சிருக்கிறோம். இப்போ உன்னோட வழிபாட்டில் நாங்கள் தளர்வடையாமல் காத்து அருள் பண்ணணும். அதாவது இந்த மனசு இருக்கே, அது கொஞ்சம் ஒரு சில நேரங்களில் தளர்வடையும். அதாவது அது சரீரத்துக்கு இருக்கிற தளர்ச்சி மாதிரி மனசும் ஒரு 3/4 மணி நேரம்னு சொல்லுவாங்க சாதாரணமாக வகுப்புகளில். அதனால தான் 45 நிமிஷம் ஒரு வகுப்பு, மேக்சிமம் 1 மணி நேரம் வைப்பாங்க. அந்த 1 மணி நேரத்துக்கு மேலே ஒரு வகுப்பு வச்சா பள்ளி கல்வியில் பிள்ளைங்களோட மனசு தளர்வடையும்.
அப்படின்வாங்க. அது மாதிரி எக்காரணத்தை கொண்டும் இந்த விஷயத்தில், இறைவனை வணங்குற விஷயத்தில் நாங்கள் வழி வழியாக அடிமையாக இருந்து வாழ்ந்து வந்துகிட்ருக்குறோம். எங்களுக்கு தளரவே கூடாது. ஏன்னா நாங்கள் உன்னோட திருவிளையாடல்களில் அதாவது ஒரு சுவையை அனுபவித்தவங்களுக்கு அந்த சுவையோட அருமை தெரியும் இல்லையா? திரும்ப அதை கிடைக்கிறப்ப சாப்பிட்ணுன்னு தான் நினைப்பாங்க. வேண்டாம் போதும் அப்படின்லாம் நினைக்க வராது. நாங்கள் இந்த சுவையை அனுபவிச்சிருக்கோம். என்னுடைய திருவிளையாடல்களை நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். அதனால் எங்களுக்கு மனசு தளர்வடையாமல் இருக்கணும்னா அது உன்னோட திருவருளால் தான் முடியும். எங்களுக்கு அந்த நிலைமை நீ கொடுத்தருளணும் அப்படின்னு மாணிக்கவாசக பெருந்தகை இறைவனை பார்த்து பாடிய அந்த பாடல்களை நாம் தினமும் பாடும் பொழுது நம்ம மனசுலையும் தளர்வடையாமல் தினமும் அந்த செயலை செய்யும்படியான மனசு நமக்கு அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ரெட்டிப்பட்டி சுவாமிகளோட திருப்பள்ளி எழுச்சி பாடல் பார்க்குறோம். அருமையான பாடல். ஓது நூல் யாவினும் உறைந்திடும் பொருளை உள்ளுணர்ந்து அருளினால் அறிவொளி மிகுந்தே தீதிலா ஆன்மஞான பொருள் திரட்டி திவ்யமாய் உலகினர்க்கே தரற்கெண்ணி கோதிலா அடியவர் இருப்பிடம் தேடி கொண்டு சென்றே உபதேசங்கள் அருளும் சாதுவே கெட்டிய பட்டியில் தோன்றும் சர்க்குருவே பள்ளி எழுந்தருளாயே. இந்த பாடல் அதாவது ஓது நூல் யாவினும் உறைந்திடும் பொருள். எல்லா ஞான நூல்களும் எதை சொல்லுது அப்படின்னா மெய்ப்பொருளை தானே சொல்லுது. எல்லா ஞான நூல்களும் ஓதக்கூடிய சொல்லக்கூடிய கருத்தான அதில் கலந்து இருக்கக்கூடிய பொருளாக இருக்கக்கூடிய இறைவனை, பரம்பொருளை உள் உணர்ந்து நீ அந்த இறைவனை அனுபவித்தாய். அவர் பல பாடல்களில் இறைவனோட இரண்டரை கலந்ததை பற்றி பல பாடல்களில் பல இடங்களில் சொல்லிட்டு போகிறார். மாணிக்கவாசக பெருமானும் அதே மாதிரியே சொல்லுவார். அருணகிரிநாத பெருமானும் சொல்லுவார். அது மாதிரி இவரும் பல பாடல்களில் அதை சுட்டி காட்டியிருக்காரு. அப்படி உள் உணர்ந்து நீ போய் பள்ளிக்கூடத்துல எல்லாம் படிக்கலை. அவர் ஒன்றும் கற்ற கல்வியினால் பாடல்கள் பாடலை. அதுக்கு அருட்பாடல்கள்னு பேர் கொடுத்தது மிக மிக பொருத்தம். அவர் கற்ற கல்வி அவருடைய பாட்டு காரணம் இல்லாமல் உள் உணர்ந்து அவருடைய இறைவனுடைய திருவருள் காரணமாக இறைவன் உணர்த்த அந்த அருளினால் அறிவொளி மிகுந்தே அவர் பெற்ற கல்வி இறையருளால் கிடைச்சது. இப்போ ஞானசம்பந்தருக்கு எப்படி கிடைச்சிது? போய் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு 3 வயசில் யாப்பிலக்கணம் படிச்சுட்டா பாட்டு எழுதினார்? இல்லையே. அப்படி பாட்டு இவ்வளவு பாடல்கள் பாடி இருக்காரே. அதே மாதிரி தான் சுவாமிகளும் பள்ளி கல்வியினால் அவருக்கு அந்த அறிவு வரல. அதை அழகாக சொல்கிறாங்க. அவருடைய கிராமத்தில் ரெட்டியப்பட்டியில் அவர் படித்தது வெறும் திண்ணைப்பள்ளிக்கூட கல்வி மட்டுமே. இப்போ இவ்வளவு பாடல்கள், இவ்வளவு ஆழமான தத்துவ கருத்துக்கள் சொல்லியிருக்காருன்னா அதெல்லாம் எப்படி வந்ததுன்னா, ஓது நூல் யாவினும் உறைந்திடும் பொருளை உள் உணர்ந்து அருளினால் இறையருளினால் அறிவொளி மிகுந்தே அதில் வந்த அறிவு காரணமாக தீதிலா ஆன்ம ஞான பொருள் திரட்டி தீதில்லாத குற்றமற்ற ஆன்ம ஞான பொருள் திரட்டி ஆன்மாவை ஞானம் பெற வைக்க வேண்டிய வழிகளை திரட்டி அதாவது ஆன்மாவுக்கு ஞானம் கிடைக்கணும். ஞானம் கிடைச்சாதான் முக்தி கிடைக்கும். அதாவது முக்தி பேருன்றது ஞானத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது. முதல்ல ஞானம் பெறணும், அதுக்கப்புறம் முக்தி பேரு. சரியை கிரியை யோகம் ஞானம் அது முடிகிற இடம்தான் முக்தி. அப்போது இந்த ஆன்மாவுக்கு ஞான பொருளை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவர் நல்ல விஷயங்களை, நல்ல அறக்கருத்துக்களை, அற ஒழுக்கங்களை ஒன்றா திரட்டினார். திரட்டுதல்னால் என்ன? நிறைய விஷயங்களை
ஒன்றா சேர்க்கறது இல்லையா? ஆன்ம ஞான பொருள் திரட்டி அதை என்ன பண்ணார்? திவ்யமாய் உலகினர்க்கே தரற்கெண்ணி வெகு சிறப்பாக கொடுக்கணும். கொடுக்கறத சிறப்பாக கொடுக்கணும். அதுக்காக தீதிலா ஆன்ம ஞான பொருள் திரட்டி திவ்யமாய் உலகினர்க்கே தரற்கெண்ணி கோதிலாடியவர் இருப்பிடம் தேடி குற்றமற்ற வினைகள் யாருக்கு இப்போது இல்லாமல் இருக்குது? யார் அந்த அன்பு உள்ளத்தோடு இருக்காங்க, யார் மென்மையாக இருக்காங்க, யார் இறைநாட்டத்தோட தேடலில் இருக்காங்க, இப்படிப்பட்ட அடியார்களை சுவாமிகள் என்ன பண்ணுவாங்க? கையில் கூழாங்கல் வச்சுருப்பாங்களாம். அந்த கூழாங்கல்லை போட்டு உருட்டிகிட்டே இருப்பாங்க. மற்ற அடியார்கள் கேட்பாங்களாம், சாமி இந்த கூழாங்கல்லை வச்சுட்டு உருட்டிகிட்டு இருக்குதே சாமி, எதுக்காக அப்படின்னு கேட்டால் சாமி சொல்லுவாராம், இதை கொண்டு தான் உடையவன் கணக்கு எடுக்கு அப்படின்னு சொல்லுவாராம். உடையவனுடைய கணக்கு என்னன்றது அந்த கூழாங்கல்லில் அவர் தெரிஞ்சிருக்காரு. மற்றவங்களுக்கு தெரியுமா? அது சுவாமிகளுக்கு தெரிஞ்சிருக்கு. அது செலுத்துகிற வழியில் தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாராம். அதாவது இன்ன இடத்துக்கு போகணும் அப்படின்னு அவர் யாரோ சொல்லி கூப்பிட்டு அங்கே போகிறது, அதை விட தானே அவர் பாட்டுக்கு போவாராம். முன்ன பின்ன அறிமுகமில்லாத ஒரு அடியவர் வீட்டில் போயிட்டு கதவை தட்டுவாராம். அந்த வீட்டில் இருக்கிறவங்க, சாமி உங்களை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இப்படிப்பட்ட அற்புதங்கள் அவருடைய வாழ்க்கையில் நிறைய இருக்குது. அது மாதிரி கோதிலாடியவர் இருப்பிடம் தேடி தானே வந்து தலையளித்து ஆட்கொண்டான் அப்படின்வார் மாணிக்கவாசக பெருந்தகை. அவர் எங்கேயோ குதிரை வாங்க போனார். இறைவன் அந்த உபதேச குரல் கேட்டு இவர் அங்கே போய் கண்ணால் ஏதோ அங்கே சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி போல் 4 பேருக்கு உபதேசம் பண்ணுறத அதை பார்த்துட்டு கல்லால் நீழலில் 4 பேருக்கு உபதேசம் பண்ணுற காட்சி இவருக்கு கண்ணுக்கு தெரியுது. அந்த ஒளி இவரை இழுக்குது. அதுக்கப்புறம்தான் இவர் மாறுறார். அந்த காட்சி கிடைக்கல அப்படின்றதுனால திரும்ப ஏங்க ஆரம்பிக்கிறார். அது வந்து மிக உண்மையான அந்த தொண்டர்களுக்கு அந்த ஏக்கத்தை தேடலை தூண்டக்கூடிய ஒரு செயல்பாடு இறைவன் பண்ணுறது. திருப்பாவையில் கூட நான் சொல்லிகிட்டு இருந்தேன் ஒரு பாடல் விளக்கத்தில். இப்போ தாய் ஒரு அம்மா இருக்காங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க? குழந்தைங்க அப்படியே தத்து பித்துன்னு நடக்கிற வயசில் கதவு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்குவாங்க, குரல் கொடுப்பாங்க. குழந்தை என்ன செய்யும்? எங்கே இருக்காங்கன்னு சரியாக தெரியாமல் இங்கே போய் பார்க்கும், அங்கே போய் பார்க்கும், தேடும். தேடி கதவுக்கு பின்னாடி அம்மா ஒளிஞ்சிருக்கிறத கண்டுபிடிச்சிடும். கண்டுபிடிச்சி என்ன செய்யும்? ஹஹஹான்னு சிரிக்கும், நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு ஆனந்தம், பரவசம். சிரிச்சிட்டு அம்மாவை இனிமேல் விட்டுடக்கூடாது, ஏன்னா வேறு எங்கேயாவது போயிட போகிறாங்க, நம்ம தேட வேண்டியதாக இருக்கோன்னு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கும். அதுபோல் இறைவன் என்ன பண்ணுவார்? அவர் கொஞ்சம் அப்படி இப்படி நமக்கு அந்த தேடலை தூண்டி விடுவார். சுவாமிகள் பாடல்களில் மிக அருமையான அந்த காட்சியை அவர் காட்டுவார். அது மாதிரி கோதிலாத அடியவர்களுக்கு தான் இந்த நாட்டம் வரும். அவங்க யாருன்னு இவர் தெரிஞ்சு அவங்க இருக்கிற இடத்துக்கு போய் அருள் பண்ணுவாராம். கொண்டு சென்றே உபதேசங்கள் அருளும். அவங்க இருக்கிற இடத்த தேடி போய் உபதேசம் பண்ணுவாராம். கோதிலாடியவர் இருப்பிடம் தேடி கொண்டு சென்றே உபதேசங்கள் அருளும். எதை கொண்டு போனார்? இந்த உபதேசங்களை. எந்த உபதேசங்களை? இந்த தீதிலா ஆன்மஞான பொருளை திரட்டி வச்சிருக்காருல, அதை திவ்யமாய் கொண்டு போய் அதான் எடுத்துகிட்டு போகிறாரு. அருட்சட்ட நெறிய எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு இருக்கிற இடம் தேடி போய் கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு? உபதேசமாக. கோதிலாடியவர் இருப்பிடம் தேடி கொண்டு சென்றே உபதேசங்கள் அருளும் சாதுவே ரெட்டியப்பட்டியில் தோன்றும் சர்க்குருவே பள்ளி எழுந்தருளாயே. இறைவா, நீ சாது, ரெட்டிய சாதுன்னா சந்நியாசி,
எல்லாம் அடங்கி மௌனமாக இருக்கக்கூடியவர்கள், சாத்வீக குணம் நிறைந்தவர்கள். ரெட்டியப்பட்டியில் தோன்றிய சாதுவே, என்னோட சர்க்குருவே, எனக்குள் எழுந்தருள்வீராக, பள்ளி எழுந்து அருள்வீராக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடல் மிக அருமையான பாடல். இன்னொரு தடவை அந்த பாடலை சொல்கிறேன். போது நூல் யாவினும் உறைந்திடும் பொருளை உள்ளுணர்ந்து அருளினால் அறிவொளி மிகுந்தே தீதிலா ஆன்மஞான பொருள் திரட்டி திவ்யமாய் உலகினர்க்கே தரற்கெண்ணி கோதிலாடியவர் இருப்பிடம் தேடி கொண்டு சென்றே உபதேசங்கள் அருளும் சாதுவே, ரெட்டியப்பட்டியில் தோன்றும் சர்க்குருவே, பள்ளி எழுந்தருளாயே. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கனிவான கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். அது இன்னும் நான் எப்படி சொல்லணும் அப்படின்னு எனக்கு வழி நடத்த உங்களோட கருத்துரை தேவைப்படும். அதனால் நீங்கள் நினைக்கிறத சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். உங்களோட அடுத்த எது தேவைன்னா கூட, இது சம்மந்தமாக எனக்கு தேவை அப்படின்னா கூட, எனக்கு தெரிஞ்சது தெரியாதது எதுவாக இருந்தாலும் நான் தேடி உங்கள்கிட்ட சொல்லுவேன். நீங்கள் இது வேணும்னு கூட கேட்கலாம். உங்களோட மனசை பொறுத்து என்னோட தேடல் அமையும். அதனால் அதுக்காகவும் உங்கள்கிட்ட நான் கருத்து கேட்குறேன். வாழ்க வளமுடன். வாழிய நாளும் மெய்மெய் வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. அடுத்த பதிவில் அடுத்த கருத்தோடு சந்திப்போம். வாழ்க வளமுடன்.